உங்களுக்கு அந்த ஒரு உயிர் என்னால என்ன நம்பி எத்தனை உயிர் அந்த ட்ரெயின்ல வந்து இருக்காங்க என்னால கேட்டு என்ன முடியாது. வண்டி ஆயங்குடி விட்டுருச்சு, ஆயங்குடி விட்டு வந்துகிட்டு இருக்கு. வண்டி வந்தாதாங்க என்ன ஓபன் பண்ணலாம். ஐயோ வண்டி வந்தாதான் நான் ஓபன் பண்ணலாம். என்ன சொல்றீங்க, எனக்கு பாவமா இருக்கு. பெண் உயிருக்கு போராடுறாங்க, ரயில்வே கேட்டை திறக்க முடியுமா முடியாதா? ஆனா அது ஒரு உயிர், நாங்க வந்து ஒரு உயிர் என்ன நம்பி அத்தனை உயிர் வருது. என்னோட வேலை அது, நான் என்ன பண்றது? இல்ல நான் வண்டி வந்தாதான் ஓபன் பண்ணலாம். நான் என் வண்டியை வேணா எடுத்துட்டு போங்க, உயிரை காப்பாத்துங்க என கூறிய மனித நேயம். நான் என்ன சொன்னேன்னா வண்டி அங்க என் வண்டி இருக்கு அண்ணா, நான் எதுக்கு எடுத்து தெரியுமா? நாளைக்கு ஏதாவது ஒண்ணு என்ன செய்வேன், வந்து எரிச்சிருவேன்றாங்க அவங்க. நான் தான் சொல்றேன், என் வண்டியை தரேன் தான் நான் சொல்றேன். நீங்க கூட்டிட்டு வாங்க, என் வண்டி இருக்கு எடுத்துட்டு போங்க தான் நான் சொல்றேன். என் வண்டியை எடுத்துட்டு போங்க தான் நான் சொல்றேன். நீங்க அதை விட்டு நான் என்ன சொன்னேன்? அண்ணா வாங்கிட்டு கூட்டு போகணும், என் வண்டிக்கு எடுத்துட்டு போகணும் தானே சொல்றேன் ஹாஸ்பிட்டலுக்கு. ஆமாண்ணா வண்டி எடுத்துட்டு போங்க, வேற வண்டி தஞ்சை மாவட்டம் பேராவூரணி பின்னவாசல் ரயில்வே கேட்டில் தான் இந்த பரபரப்பு சம்பவம் இரவு நேரத்தில் அரங்கேறியது. அப்பகுதியை சேர்ந்த பெண் ஒருவருக்கு உயிருக்கு ஆபத்து என்று மயக்க நிலையில் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு பெண்கள் ஆண்கள் என பலரும் ஓடி வந்து அந்த ரயில்வே கேட்டை திறக்க சொல்கிறார்கள். ஆனால் ரயில்வே கேட்டை திறக்க முடியாது, ரயில் வந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அந்த பெண் ஆபத்தான நிலையில் மயங்கிய நிலையில் காணப்படுகிறார். கிராமத்தினர் கொந்தளிக்கிறார்கள், ரயில் வரவில்லையே, இப்போது திறக்கலாமே என்கிறார்கள். என்ன வேண்டுமானாலும் நடந்து விடலாம், என்னை நம்பி பல உயிர்கள் வந்து கொண்டிருக்கிறது ரயிலில், எனது பைக்கில் அந்த பெண்ணை தூக்கி கொண்டு வந்து ஏற்றி செல்லுங்கள் என அந்த பெண் மனித நேயத்தோடு வேறு வழியை சுட்டி காட்டுகிறார். உயிரே போனாலும் தனது கடமையில் கண்ணும் கருத்துமாயிருந்த ரயில்வே கேட் கீப்பருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், MCR பியூர் காட்டன் கிளப், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ்.